நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிவகுமார், ஃபவுண்டர் அண்ட் சிஓ ஆஃப் யூனிட்டிக் எக்ஸ்சேஞ்ச். இன்றைய டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டேஜில் வந்து மீம்ஸ் காயின் வாங்கலாமா? மார்க்கெட் வந்து ரீசன்ட் டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா டம்பில் இருந்தது. பிட்காயின் வந்து $1,00,000 கீழே வந்து டவுன் ஆகி இருந்தது. நேற்றிலிருந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே பம்ப் ஆக ஆரம்பிச்சது. ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி இருந்தே ஆல்ட் காயின்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பம்ப் ஆக ஆரம்பிச்சது. பட் பிட்காயின் அந்தளவுக்கு பம்ப் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிட்காயின் வந்து பம்ப் ஆகலை. பிட்காயின் வந்து பம்ப் ஆகலைனாலும் ஆல்ட் காயின்ஸ் வந்து பம்ப் ஆகிட்டு இருக்கு. ஒரு யூசர்ஸ் வந்து நம்மகிட்ட கேட்டார், பிட்காயின் வந்து பம்ப் ஆகலை பட் வந்து டம்ப் ஆகிட்டு இருக்கு, ஆல்ட் காயின்ஸ் வந்து ஒவ்வொரு காயினாக வந்து பம்ப் ஆகி மேலே வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டார். இந்த டாமினன்ஸ்ன்றது அதுதான். உங்களுக்கு பிட்காயினுடைய டாமினன்ஸ் வந்து முடிஞ்சதுன்னு சொன்னதுன்னா அதுக்கடுத்து ஆல்ட் காயின் தான் பம்ப் ஆக ஆரம்பிக்கும். பிட்காயினில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே ஒரு ஸ்டேஜில் ப்ராஃபிட் பண்ணிவிட்டு அது ஒரு ஸ்டெபிளைஸ் ஆன உடனே அடுத்த ஆல்ட் காயின்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதை தான் வந்து புல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறது. தட் மீன்ஸ் வந்து ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே பிட்காயினை தவிர்த்து எதிரியத்திலேருந்து ஆரம்பித்து மற்ற காயின்கள் எல்லாமே பம்ப் ஆகிறது தான் ஆல்ட் காயின். அது வந்து பிட்காயினுடைய டாமினன்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த டாமினன்ஸ் முடிஞ்ச பிறகு தான் அது வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற அந்த ஒரு ஃபார்முலா மாதிரியே இருக்குது. இப்போ வந்து டாமினன்ஸ் முடிஞ்சிருச்சா அப்படின்னு வந்து நம்ம அது ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. பட் வந்து பிட்காயின் டம்ப் ஆனாலும் ஆல்ட் காயின் மேலே ஏறும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் தான் வந்து நம்ம சொல்ல வந்தோம். ஸோ இப்போ இருக்கிற ஸ்டேஜில் வந்து நிறைய காயின்கள் வந்து நல்லா வாங்கக்கூடிய ரேட்டில் வாங்கக்கூடிய இடத்துல இருக்குன்னு சொல்லலாம். அப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணதில் மீம்ஸ் காயின்லேயே மீம் அப்படின்ற ஒரு காயின், எம்இ அப்படின்ற காயினை பற்றி தான் வந்து இன்னைக்கு நம்ம இதில் வந்து சொல்ல போகிறோம். மீமி காயின் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அதாவது ஒரு 1 இயர் சார்ட் பேட்டர்ன் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயரில் நல்ல ஒரு டம்பில் இருக்குது. தட் மீன்ஸ் வந்து வாங்க வேண்டிய ஒரு ஸ்டேஜில் வந்து இருக்குது. ஸோ இந்த காயின் வந்து இப்போ நம்ம வாங்கணும்னு சொன்னால் ஒரு ஷார்ட் டேர்மாக வந்து இப்போ 0.0014 கிட்ட இருக்குது, 142 கிட்ட இருக்குது. இது வந்து 0.02528 வரைக்குமே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஆகையால் இந்த நேரத்தில் நம்ம இந்த காயின் வந்து வாங்கி ஹோல்டு பண்ணாலும் சரி, அல்லது ஒரு ஷார்ட் டேர்முக்கு வந்து நீங்கள் வந்து இந்த காயினை வந்து திங்க் பண்ணாலுமே நிச்சயமாக வந்து இதில் ஒரு உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இதனுடைய எப்பயுமே மீம்ஸ் காயினா அதனுடைய சப்ளை வந்து அதிகமாக இருக்கும், யூஸ் கேஸ் இருக்காது, இப்படிலாம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இதை பொறுத்தளவுக்கு சப்ளை வந்து அதிகமாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட 69 பில்லியன் கிட்ட சப்ளை வந்து இருக்குது. சப்ளை இருந்தாலுமே இது வந்து சர்க்குலேட்டிங் வந்து டோட்டல் சப்ளையோட சர்க்குலேட்டிங் சப்ளை வந்து நியர்பை டோட்டல் சப்ளை கிட்ட இருக்கிறதுனால ஸோ இது வந்து உங்களுக்கு நிறைய ஹோல்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வெறுமனே மீம்ஸ் காயின்னா எந்தவித ப்ராஜெக்ட்டுமே இல்லாமல் இருக்கிறது வந்து மீம்ஸ்க்கு ஒரு ப்ராஜெக்ட்டுமே இருக்காது. பட் இதுக்கு வந்து அப்படி கிடையாது. என்எஃப்டி இதுக்கு வந்து ஒரு கலெக்டபிளாக வந்து வச்சுருக்கிறாங்க. அது இல்லாமல் பினான்ஸ் லான்ச் புல்ல வந்து இது வந்து பண்ண ஆரம்பிச்சது. பினான்ஸுடைய எக்கோசிஸ்டத்தில் வந்து இருக்குது. ஸோ எத்ரியம் செயினில் பண்ணின மீம்ஸ் காயின் தான் இது. பினான்ஸுடைய லான்ச் பூலில் வந்ததுனாலையும் பினான்ஸுடைய எக்கோசிஸ்டத்தில் இருக்கிறதுனாலையும் இதை நிறைய பேர் வந்து இதை ஒரு ட்ரஸ்ட்டாக வந்து நினச்சி இந்த மீம்ஸ் காயினை வாங்குகிறாங்க, ஹோல்டு பண்ணுறாங்க, ப்ராஃபிட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஒரு நல்ல ரேட்டில் இருக்கிறதுனால இதை வாங்கி நீங்கள் ஷார்ட் டேர்மாக 0.0025 அல்லது 28 அந்த ரேஞ்சுக்கு வரும்போது நீங்கள் செல் பண்ணிங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்மாக ப்ராஃபிட் பார்க்கலான்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோக்களில் புது சப்ஜெக்டுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.